செவ்வாய் பகவான ராசிநாதனாக கொண்ட நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன, என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் சாதகமாக அமைந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் வருகின்ற நாட்களில் இவங்களுக்கு பாதகமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நாங்கள் சொல்கிற குணாதிசயங்களும் அவங்க கூட ஒத்து போகுதுன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய மேசராசி அப்படின்னாவே எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது அவங்களுடைய நேச்சுரல் அப்படின்னு கூட சொல்லலாம். தைரியமாக இருப்பாங்க, கான்ஃபிடெண்ட்டாக முடிவெடுக்க தெரிந்த ஒரு நபர்கள் இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இந்த லீடர்ஷிப், அந்த பதவி, தலைமை பொறுப்பு இதெல்லாம் இவங்களுக்கு நல்லாவே வரும். வேகமாக முடிவெடுப்பாங்க. நேர்மையாக இருக்கணும், நானும் நேர்மையாக தான் இருப்பேன், நீயும் நேர்மையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் இவங்களுக்கு அதிகம், மற்றவங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நிறைய உறவுகளை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்கள ஒரு ஜனப்பிரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய பேர்த்த நண்பர்களை அவங்க வைத்திருப்பாங்க. உறவுக்கும் நண்பருக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. அவசரமாக முடிவு எடுக்கிறதுனால அதில் உள்ள நெளிவு சுழிவுகளை அறியாமல் டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க, அச்சோ நம்ம அவசரப்பட்டு அந்த முடிவு எடுத்துட்டோமே அப்படின்னு யோசிப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சில முக்கியமான முடிவுகளில் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அது பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல மற்றவங்களுடைய மனதை கொஞ்சம் பாதிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கோவப்பட்டுருவாங்க. அப்படி கோவப்பட்ட உடனே சரி இது தவறு அப்படின்னு நினச்சிட்டாலும் கூட அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இல்லை நான் கரெக்டாக தான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல வாதிடக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவன் ஈகோப்பா, ரொம்ப கோவக்காரனாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்களுடைய ராசி சின்னமே கூட பார்த்திங்கன்னா ரெட்டு. இந்த ரெட்டு எப்படி தெரியுமா, அபாய குறி. அந்த அபாய குறி எதுக்காக வைக்கிறாங்க, ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரெட் கலரை வைப்பாங்க, அந்த அபாய குறியை வைப்பாங்க. முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னா நமக்கு எந்த ஒரு ஆபத்துமே ஏற்படாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரெட் கலரை பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. நம்மளுடைய மேசராசி என்பவர்கள் ஒரு சில விஷயங்களில் இது தவறு, நீ இந்த பக்கம் போகாத அப்படின்னு ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பக்கம் தான் நான் போவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போவோம். ஒரு சில பிரச்சனையில் மாட்டிக்குவோம். இவங்க ஒரு சில விஷயத்த கூட இந்த அன்பா, சாஃப்டா, மென்மையா இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு பேச தெரியாது. அபாயம் அப்படின்னா அது அபாயம்தான், நீ அந்த பக்கம் போகாத, ரெட் சிக்னலாக ரெட் சிக்னல் தான், நீ அந்த பக்கம் போகக்கூடாது, அதற்கான விளக்கத்தை சொல்லி அன்பாக சொல்லி மென்மையாக சொல்லி இந்த மாதிரிலாம் அவங்க போக வேண்டாம் அப்படின்னு மென்மையாக பேசுகிற பழக்கம், இந்த லவ்வபுளாக பேசவெல்லாம் இவங்களுக்கு வராது. பொதுவாகவே மேசராசி அப்படின்னா உனக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. மற்றபடி இந்த லவ்வபுளாலாம் உங்களுக்கு பேச வராது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் கொஞ்சம் இருப்பாங்க, அவங்களுடைய தசாபதி கிரக அமைப்புகள் கோச்சார ரீதியான பலன்கள் எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க. நீங்கள் உடனே கமெண்டில் இல்லைம்மா நான் ரொம்ப நல்லா இருப்பேன், நான் அன்பாக தான் பேசுவேன் அப்படின்லாம் உடனே கமெண்டில் தெரிவிப்பீங்க. இருந்தாலும் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன், இந்த மாதிரிலாம் ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு வராது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நம்மளுடைய மேசராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எந்த வேலையும் அப்படி நொடி பொழுதில் செய்யக்கூடியவங்களா இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா செவ்வாயோட அதிகத்தில் பிறந்தவங்க இல்லையா, அதனால் யோசிக்காமல் நேரத்தை வீணாக்காமல் ஒவ்வொரு வேலையும் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக முன்னாடி செஞ்சு நிற்பாங்க. ஒரு ஸ்கூல்லையே கூட ஒரு ஸ்டூடெண்ட் பார்க்குறீங்கன்னா முதலால் எழுதி முடிச்சுட்டு நிற்பான். அதை பார்த்தீங்கன்னா மேசராசி மாணவராக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே கூட பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அந்த வேலையை கரெக்டாக பர்ஃபெக்டான நேரத்தில் செஞ்சு முடிச்சுட்டு கரெக்டான டைமில் நிற்கக்கூடியவன் அந்த மேசராசி என்பராக தான் இருப்பாங்க பெரும்பாலும் அப்படின்னு சொல்லலாம். துணிச்சலாக முடிவெடுக்க தெரிந்தவங்க, எந்த விஷயத்தையும்
மனதில் போட்டுட்டு குழப்பிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. தெளிவாக திட்டமிட்டு பர்ஃபெக்டாக முடிவெடுக்க தெரிந்தவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இது எப்பட்றா முடிவெடுக்கிறது அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருப்பாங்க. அந்த குழம்புற நேரத்தில் இவங்க முடிவெடுத்து பாதி தூரத்துக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி செயல்படக்கூடிய வேகமுள்ள ஒரு ராசி இந்த மேசராசி அப்படின்னு சொல்லலாம். நேராக பேசுகிற பழக்கம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மறைமுகமாக பேசுறது, மறைமுகமாக ஒரு சில ரகசியங்களை வச்சுக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு எப்பவுமே செட் ஆகாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள். ஒரு தப்புன்னு ஒரு இடத்துல படுது அப்படின்னா உடனடியாக அது யாராக இருந்தாலும் சரி, ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம அந்த இடத்துல அந்த தப்பை கண்டிக்கக்கூடியவங்களும் இந்த மேசராசி என்பர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். நேருக்கு நேராக அதே இடத்துல கண்டிக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படவே மாட்டாங்க. ஒரு போட்டி பந்தயம்னு வந்துட்டால் கூட முதல் ஆளாக வரக்கூடியவன் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த மேசராசி என்பராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால பெரும்பாலும் இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் பொசுக்கு பொசுக்குன்னு வந்துடும். ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குது அப்படின்னா உடனடியாக அதே இடத்துல அந்த ரியாக்ஷனை வெளிப்படுத்திடுவாங்க நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனதில் வச்சுக்கிட்டு பழி வாங்குறது, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விடுறது, இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அதை என்னான்னு கேட்கலாம், இப்போ வேண்டாம், கோபத்தில் ஏதாவது கேட்டால் சொல்லிடுவாங்க அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. அசால்ட்டாக அதே இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு போய் அந்த இடத்துலையே அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபயர் மாதிரி தான் இவங்களுடைய பேச்சு, இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வேகமாக தான் இருக்கும். சீக்கிரமாக தான் எல்லாத்தையும் முடிவெடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப ஜாலியாக எல்லாருக்கூடையும் பழகக்கூடியவங்க, காமெடியாக நிறைய பேசக்கூடியவங்க. அதே மாதிரி நண்பருக்கோட அப்பப்போ இவங்களுக்கு ஃபைட் வரும். ஆனால் நண்பருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய மேசராசி என்பர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல வாதிடக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க. கேரிங் இவங்களுக்கு அதிகம். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு லவ்வே வந்துட்டால் கூட உடனடியாக நேருக்கு நேராக அந்த லவ் சொல்லக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கொஞ்சம் கோபப்படுவாங்க. அதே மாதிரி இந்த மேசராசி என்பர்கள் எல்லாரையுமே வீட்லேயே ஆகட்டும், வேலை செய்கிற இடத்துலையே ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே அந்த ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள். ஒரு பிரச்சனை அந்த இடத்துல நடக்குது அப்படின்னா இவங்க தான் முதல்ல போய் தலைமையில் நின்று, இல்லைப்பா இந்த பிரச்சனை இப்படி தான் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹெட்லைனை செயல்படக்கூடியவங்க நம்மளுடைய மேசராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. பேரண்ட்டுக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு, இது எல்லா இடத்துலையும் நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தங்களுடைய கருத்துக்களை அடிக்கடி வந்து வெளியில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதுதான் கரெக்டு, இதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல வாதாடக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வம், செல்வம் சேர்த்தணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்க வந்து ஒரு லக்கி பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா செவ்வாயோட அதிகம், செல்வ செழிப்புனே இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு. அதனால் இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த தலைமை பொறுப்பை வகிக்கக்கூடியவங்களா இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. செலவு செய்கிறதுல இவங்களுக்கு கொஞ்சம் தயக்கம். வீண் செலவு, வெட்டி செலவெல்லாம் இவங்க அதிகமாக செய்ய மாட்டாங்க. பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஃப்யூச்சருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக யோசனை பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்க தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து வெளியில் எல்லாருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சென்சிட்டிவ் பார்ப்பாங்க. நம்மளுடைய குழந்தைகள் நம்ம கூட நல்லா அட்டாச் ஆகி நம்மக்கிட்ட பேசணும், நல்லா பழகணும், ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு முறைச்சிக்கிட்டே இருடா அப்படிங்கிற மாதிரி தான் முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா தன்னுடைய அந்த விளையாட்டுத்தனம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த மேசராசி என்பர்கள் லவ்வபுள், ரெஸ்பெக்ட் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அதை கூட ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் காமிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த போல்டு கேரக்டர் வந்து அடிக்கடி உங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களும் இந்த மேசராசி என்பர்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா மேசராசி பெண்கள் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு அதிகம். நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல வாதிடக்கூடியவங்களாக இந்த மேசராசி பெண்கள் இருப்பாங்க. யாருக்கிட்டையுமே அவ்வளோ சீக்கிரம் தாழ்ந்து போக மாட்டாங்க. எல்லா இடத்துலையுமே எமோஷனாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த மேசராசி என்பர்கள். இவங்களுக்கு கேரிங் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். பொசிசிவ்னஸும் இருக்கும்.
இருக்கும். அதே நேரத்தில் ஃபேமிலி சப்போர்ட்டும் இவங்களுக்கு அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வந்து மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. மற்றவங்களுடைய உணர்வுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு ஏற்ற ராசி, அதாவது நட்பு ராசியாக எந்தெந்த ராசியில் அமையினா சிம்மம், தனுசு, மிதுனம், கும்பராசி இதெல்லாம் இவங்களுக்கு வந்து நட்பு ராசியாக அமையும். இவங்க கூட வாழ்க்கை துணை அமைந்தாங்க, இந்த ராசிக்காரங்கள்லாம் வாழ்க்கை துணையாக அமைந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு வாழ்க்கையாக அவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையை ரொம்ப நேர்மையாக வாழணும். பெரிய பெரிய விஷயங்களை கூட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த உறவுங்கிட்ட கலந்து ஆலோசித்து முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் பற்றியும் அந்த நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யார் எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா உறவுகளையுமே பொதுவாக நண்பராகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், எல்லாத்தையுமே அந்த ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு அருமையான கேரக்டர் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு டார்கெட் அச்சீவ்மெண்ட் எல்லாம் இருக்கும். அந்த டார்கெட்டையும் அச்சீவ்மெண்ட்டையும் அடையக்கூடிய ஒரு யோகமுள்ள ஒரு ராசி தான் இந்த மேசராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்க எப்படின்னு சொன்னால் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஃபயர் மாதிரி தான் இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே அந்த லயன் மாதிரி போல்டாக திறமசாலிகளாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சைல்டு மாதிரி ஹானஸ்ட்டாக செயல்படுவாங்க. கோவப்படாமல், ரிலாக்ஸாக, அவசரப்படாமல், மெதுவாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம இன்னுமே அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து கேட்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது பல விசேஷங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். செலவு கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. திட்டமிட்டு செலவு செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு யோகமுள்ள மாதமாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. அவசர முடிவு வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வழிபடுங்க. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். கொஞ்சம் பொறுமையாக இந்த காலகட்டத்தில் அணுகிறது நல்லது. தன வரவு சிறப்பாக இருக்குது. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.